மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மாலிகுலர் ஜெனெடிக்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் ஆர் transmitted ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங் த்ரூ டிஎன்ஏ ஆர் ஜீன் பற்றி படிச்சிருப்போம். டிஎன்ஏ அப்படின்றது என்ன? டியாக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இட் transmitted the hereditary characters from பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு மரபு ரீதியான பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கியமான ரோலை டிஎன்ஏ தான் ப்ளே பண்ணுது அப்படின்றத சர்டைன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், இதை பற்றியும் இந்த லெசனில் நம்ம எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். தென் ஜீன் as the functional unit of inheritance அதாவது மரபு ரீதியான பண்புகளை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல ஜீன் தான் அடிப்படை அழகாக இருக்குது. Gene is a basic physical and functional unit of heredity. Okay, the concept of the gene was first explained by ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிரிக்கட் ஜோகன் மெண்டல், அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் த கான்செப்ட் ஆஃப் த ஜீன் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை கிரிக்கட் மெண்டல் இன் 1860s. அவர் தான் ஜீன் அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹி நெவர் யூஸ்டு டேர்ம் ஜீன். இவர் ஜீன் அப்படின்ற டேர்மை பயன்படுத்தலை. இவர் ஃபேக்டர் அப்படின்ற வேர்டை தான் என்ன பண்ணார், யூஸ் பண்ணார். ஹி கால் இட் அ ஃபேக்டர். இன் 1909 த டேனிஸ் பயாலஜிஸ்ட் வில்ஹாம் ஜொகான்சன் coined the term gene. இப்போ who coined the term gene அப்படின்னா வில்ஹாம் ஜொகான்சன் coined the term. மெண்டல் ஃபேக்டர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணார். ஜொகான்சன் தான் ஜீன் அப்படின்ற டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். ஓகேங்களா? தென் that was referred to discrete determinants of the inherent characteristics. இந்த ஜீன் தான் என்ன பண்ணுது, மரபு ரீதியான பண்புகளை என்ன பண்ணுது, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான ஒரு பாரம்பரியத்தை கடத்துது அப்படின்றத இது என்ன பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது. தென் அடுத்து அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீன் இன்ட்ரடியூஸ்டு பை சுட்டன் அப்படின்ற ஒன் மோர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஜீனை பற்றிய ஒரு தத்துவம், தட் இஸ் அதை என்ன சொல்லலாம், ஒரு கான்செப்டை என்ன பண்ணார், கொண்டு வந்தார். யார்? சுட்டன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன் 1902 ஜீன் ஹாவ் பீன் டிஃபைன்ட் அஸ் அ டிஸ்கிரிட் பார்ட்டிகல்ஸ். இவர் சொன்ன அந்த கிளாசிக்கல் கான்செப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கோட்பாடு. அவர் கொண்டு வந்த அந்த கோட்பாடில் ஜீன் ஹாவ் பீன் டிஃபைன்டட் அஸ் டிஸ்கிரிட் பார்ட்டிகல்ஸ். ஜீன்றது என்ன அப்படின்னா ஒரு தனித்துவமான துகள் அப்படின்னும், தட் ஃபாலோ மென்டலியன் ரூல்ஸ், அது மென்டலினுடைய விதிகளுக்கு உட்பட்டதாகவும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்குபை அ டெஃபினட் லாகஸ், அது குரோமோசோம்ஸில் ஒரு குறிப்பிட்ட லாகஸில் என்ன ஆயிருக்கு, சிச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னும், அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார், அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஃபீனோடைப்பிக் கேரக்டர். ஒரு ஜீனு தான் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்புக்கு காரணமாக இருக்குது அப்படின்னும் சுட்டன் அவரோட கிளாசிக்கல் கான்செப்டில் என்ன பண்ணார், எக்ஸ்பிளைன் பண்ணார். திருப்பி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீன் தான் என்னது, ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிரிக்கர் ஜோகன் மெண்டல் 1860s அதுக்கு ஃபேக்டர் அப்படின்ற டேர்ம் வச்சுருந்தார் அந்த கான்செப்டை. அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 1909 யார், வில்ஹம் ஜொகான்சன் அதுக்கு ஜீன் அப்படின்ற நியூ டேர்மை என்ன பண்ணாங்க, காயின் பண்ணாங்க. அடுத்து ஜீன் வாஸ் ரெஃபர்ட் டு டிஸ்கிரிட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த இன்ஹெரிட்டட். இதுதான் இந்த முக்கியமான கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. தென் அடுத்து இந்த கிளாசிக்கல் கான்செப்ட், இதை பற்றிய கிளாசிக்கல் கான்செப்டை சுட்டன் அப்படின்னா ஒரு கோட்பாடு கொண்டு வந்தார் இன் 1902. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீன்றது ஒரு டிஸ்கிரிட் பார்ட்டிகல்ஸ், ஒரு தனித்துவமான துகள். இது என்ன பண்ணுது, ஒரு முக்கியமான குரோமோசோமுக்குள்ளே ஒரு லாகஸில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஃபீனோடைப்பிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வெளிப்புற தோற்றத்திற்கான பண்புகளை வெளிப்படுத்துறதுல இந்த ஜீனோட ரோல் தான் முக்கியம் அப்படின்னு யார் சொன்னால், சுட்டன் அவரோட கான்செப்டில் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஈச் ஆர்கானிசம் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் குரோமோசோமோட எண்ணிக்கையை காட்டிலும் ஜீன்களோட எண்ணிக்கை கூட இருக்கும். ஹென்ஸ் செவரல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோமுக்குள்ளே நிறைய ஜீன்ஸ் என்ன ஆயிருக்கும், லொக்கேட்டட் ஆயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அ சிங்கிள் லீனியர் ஆர்டர் லைக் பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங். எப்படி நம்ம பாசியில் நூலில் பாசி எப்படி வரிசையாக கோர்த்துருக்கோம், அதே மாதிரி தான் ஜீன்ஸ் என்னது அழகாக லீனியர் ஃபேஷன்
பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட். அடுத்து ஈச் ஜீன் ஆக்கியூபை எ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கால் த லாகஸ். ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லாகஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன பண்ணியிருக்கு, உட்காந்துருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. தென் ஜீன்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் செவரல் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆர் கால் அலீல்ஸ். இந்த ஜீன்ஸ் வந்து சில மாறுபட்ட பண்புகளை வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. ஒரே ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் எனது பல மாற்று வடிவங்களை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கொண்டிருக்கலாம். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அலீல்ஸ். நம்ம படிச்சிருக்கோம். அலீல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு பேர் வந்து என்னது, அலிலோ மார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து ஜீன்ஸ் மே அண்டர்கோ சடன் சேஞ்சஸ் இன் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் கால் த மியூட்டேஷன். ஜீன்ஸ் வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணலாம், சில மாற்றங்களுக்கு உட்படலாம். அதைத்தான் நம்ம மியூட்டேஷன் ஆர் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை லேக் பண்ணிவிட்டு வேறு சர்டைன் சடன் சேஞ்சஸை வந்து என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். தென் ஜீன்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் செல்ஃப் டியூப்ளிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு தானே ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஜீன்ஸ்க்கு இருக்குது. அப்படின்னா தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கிறோம், செல்ஃபாக டியூப்ளிகேட், தனக்கான ஒரு ஜெராக்ஸ் காப்பி நகலாக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜீன்ஸ்க்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஒரு குரோமோசோம்ஸ்குள்ளே ஒரு பேசிக்காக ஒரு ஸ்பீசிஸில் வந்து குரோமோசோமோட எண்ணிக்கையை காட்டிலும் ஜீன்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குரோமோசோம்குள்ளே நிறைய ஜீன் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஜீன்ஸ் வந்து ஒரு லீனியர் ஃபேஷனில் எப்படி நூலில் பாசிமணிகளை கோர்த்துருக்கோமோ அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. தேர்ட் பாயிண்ட்டு, ஒரு குரோமோசோமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இது லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஜீன்ஸ் வந்து செவரல் ஆல்டர்னேட் ஃபார்மெட்ட வந்து இருக்குது. ஒரே இதுலேயே நிறைய மாற்றங்கள் உடையதாக இருக்குது. ஜீன்ஸ் மே அண்டர்கோ சடன் சேஞ்சஸ். திடீர்னு சேஞ்சஸ் ஏற்படுத்துது, அதுக்கு பேர் தான் என்னது, மியூட்டேஷன். அதனோட பொசிஷன்ஸ்லேருந்து அது மாறலாம். அடுத்து ஜீன்ஸ் வந்து கேபபிள் ஆஃப் செல்ஃப் டியூப்ளிகேஷன், தனக்குத்தானே நகலாக்கக்கூடிய தன்மை, ப்ரொடியூசிங் தேர் ஓன் காப்பீஸை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஜீன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன் சர்ச் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத நிறைய சயின்டிஸ்ட் வந்து நம்பலை. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, புரோட்டீன் தான் மேஜராக ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இன் சர்ச் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது எது அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு. அஸ் ஏர்லி அஸ் 1848, வில்ஹெல்ம் ஹோம்ஃபெய்ஸ்டர், a German botanist, had observed that cell nuclei organize themselves into small rod-like bodies during mitosis called chromosomes. Nothing but 1848 ஹோம்ஸ்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது செல் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் டிவைடட் ஆகும்போது அதனுடைய நியூக்ளியஸில் இருந்து ஒரு ராட் லைக் ஃபார்மட் வந்து வெளியில் வருது. அதைத்தான் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட். தென் நத்திங் பட் மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் செல் டிவைடட் ஆகும்போது அது நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ராட் லைக் சப்ஸ்டன்ஸ் வருது. அதுக்கு பேர் தான் குரோமோசோம் அப்படின்னு இருக்காரு. அடுத்து 1869 ஃப்ரெட்ரிக் மிஷர், எ ஸ்விஸ் physician, isolated a substance from the cell nuclei and called it is nuclein. அடுத்து வந்த ஃப்ரெட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செல்லோட நியூக்ளியிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு நியூக்ளின் அப்படின்ற பேர் வச்சுருக்காரு. இட் வாஸ் ரீநேம்ட் அஸ் நியூக்ளிக் ஆசிட். லேட்டராக ஆல்ட்மேன் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற நேமை வந்து என்ன பண்ணார், காயின் பண்ணார். இந்த நியூக்ளிக் ஆசிடை தான் இப்போ நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா. தென் அடுத்து பை 1920 இட் பிகம் கிளியர் தட் குரோமோசோம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்டு டிஎன்ஏ. 1920s என்ன கிளியர் ஆச்சு, குரோமோசோம் அப்படின்றது புரோட்டீன் மற்றும் டிஎன்ஏவால் ஆனது அப்படின்ற ப்ரூஃப் ஆச்சு. தென் த ஆக்சுவல் கேரியர்ஸ் ஆஃப் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், இவங்க தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆக்சுவலாக ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது ப்ரூவ் ஆச்சு. கிரிப்த் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் தட். ஆல்ரெடி நம்ம லோயரில் 10th 11th படிச்சிருப்போம். கிரிப்த்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், கான்ஜுகேஷன் ப்ராசஸ், இதில் எல்லாம் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு. ஓகே. தென் கிரிப்த் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் த டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே. பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொவைட் தட். அதாவது பாக்டீரியலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸில் படிச்சிருப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ப்ரொவைடட் தட் ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அதை வச்சு தான் கிரிப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான்
டிஎன்ஏ தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல், அது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு லைட்டாக ப்ரூவ் ஆச்சு. அடுத்து however he could not understand the causes for bacterial transformation. இதில் வந்து எப்படி பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத பற்றிய ஒரு கிளியரான எவிடன்ஸை அவங்களால கொடுக்க முடியலை. the causes of the bacterial transformation and the biochemical nature of the genetic material was not defined from his experiment. இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவங்களால என்ன பண்ண முடியலை, டிஎன்ஏவோட பயோகெமிக்கல் நேச்சர் பற்றியும் அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்ற முழுமையான விளக்கத்தை யாருனால கொடுக்க முடியலை, கிரிஃப்த்தோட கான்செப்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியாமல் போச்சு. ஓகே, அடுத்து என்னாச்சு, லேட்டர் அதுக்கப்புறம் Oswald Avery, Colin Maglan and Maclean M. Cathy in 1944 repeated Griffith experiment. இவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டை யார், அவங்களோட ஃபாலோவர்ஸ். இப்போ எப்படி மெண்டலை ஃபாலோ பண்ணுறவங்க மெண்டாலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த கிரிஃப்த்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணாங்க, ரீடேக்கிங் பண்ணி இன்விட்ரோ சிஸ்டமில் வச்சு என்ன பண்ணாங்க, திருப்பியும் அதே எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அவங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்க என்ன பண்ணாங்க, கிரிஃப்த்தோட எக்ஸ்பிரிமெண்ட் இன் விட்ரோ சிஸ்டம் இன் ஆர்டர் டு, கிரிஃப்த்தோட இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு லெபார்ட்டரி கண்டிஷன்ஸில் வச்சு அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, தொடங்க ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்காக இந்த கான்செப்டை நல்லா கவனிங்க. இப்போ பேசிக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹீட் கில்டு எஸ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதாவது என்னது, எஸ் செல்ஸ் அப்படின்னா ஸ்மூத் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது பேத்தோஜெனிக் இன் நேச்சராக இருக்கும். இதை வந்து ஹீட்டில் வந்து கில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லிப்பிட், சுகர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 செல்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று எஸ் செல், இன்னொன்று வந்து என்னது ஆர் செல். எஸ் செல்லுனா ஸ்மூத் செல், ஆர் செல்லுனா ரஃப் செல். இந்த ஸ்மூத் செல்லோட நேச்சர் வந்து பேத்தோஜெனிக் இன் நேச்சர். இந்த ஆர் செல்லோட நேச்சர் வந்து நான் பேத்தோஜெனிக். இதை விருலன், இதை நான் விருலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஹீட் கில்டு எஸ் செல்ஸை அதிலிருந்து லிப்பிட்ஸையும் சுகர்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் லிப்பிட்ஸ் அண்ட் சுகர் ஃப்ரம் எ சொல்யூஷன் ஹீட் கில்டு எஸ் செல்ஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதிலிருந்து புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த 3ஐயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திருப்பி மிஸ் சொல்கிறத கவனிங்க. ஹீட் கில்டு எஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல்னா ஸ்மூத் செல்ஸ். ஓகேங்களா. அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லிப்பிட், சுகர், புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ இந்த 5 ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே எடுத்திருக்காங்க. முதல் லிப்பிடையும் சுகரையும் எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து புரோட்டீனியேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ஆட் பண்ணுறாங்க. புரோட்டீனியேஸ் என்சைமை ஆட் பண்ணால் இந்த லிப்பிடையும் சுகரையும் எடுத்த இந்த எஸ்எல்ஸ்லேருந்து 3 டெஸ்ட் டியூப்பில் பிரித்து ஊற்றிக்கிறாங்க, நமக்கு புரிகிறதுக்காக. சரிங்களா. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரோட்டீனியேஸ் ஆட் பண்ணுறாங்க. புரோட்டீனியேஸ்ன்றது ஒரு என்சைம். அந்த புரோட்டீனியேஸ் என்சைமை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது புரோட்டீனை வந்து என்ன பண்ணிடும், கில் பண்ணிடும், இல்லை அழிச்சிரும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆர்என்ஏஸ், ஆர்என்ஏஸ்ன்ற என்சைமை ஆட் பண்ணோன்னே அது என்ன பண்ணும், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை மட்டும் எடுத்துரும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏஸ்ன்ற என்சைமை ஆட் பண்ணால் அது டிஎன்ஏவை மட்டும் என்ன பண்ணிடும், எடுத்துரும். இப்போ கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். நத்திங் பட் எஸ்எல் எடுத்துட்டோம், அதில் லிப்பிடையும் சுகரையும் எடுத்துட்டு அதை 3 டெஸ்ட் டியூப்பில் பிரிச்சுக்கிட்டோம். முதல்ல புரோட்டீனேஸ் ஆட் பண்ணுறோம், அடுத்து ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணுறோம், அடுத்து டிஎன்ஏஸ். என்னென்ன சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மட்டும் அது வந்து என்ன பண்ணிடும், லைசிஸ் பண்ணிடும், இல்லைன்னா கில் பண்ணிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ புரோட்டீன், நோ ஆர்என்ஏ, நோ டிஎன்ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பீக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்எல்ஸ் இந்த பீக்கரில் இருக்கிறத இங்கே ஊற்றிட்டாங்க. அப்படி வரிசையாக ஒவ்வொன்றிலையும் ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட் ஆர் செல்ஸ், இதோட வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர் செல்ஸையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. புரியுதா. ஸ்மூத் செல்ஸ் இந்த இதை அப்படியே அந்தந்த பீக்கரில் ஊற்றிக்கிறாங்க. இதோட வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர் செல்ஸையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இந்த பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் இன்ட்டு, அதாவது தட் இஸ் எஸ்எல். இது வந்து என்ன பண்ணிருச்சு, புரோட்டீன் இல்லை, லிப்பிட் இல்லை, சுகர் இல்லை அப்படின்னாலும் இதில் திருப்பியும் வந்து என்ன பண்ணிருச்சு, இந்த எஸ்எல் வந்து என்ன பண்ணிருச்சு, ரீஅப்பியர் ஆயிடுச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இதுலேயும் எஸ்எல் ரீஅப்பியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டிஎன்ஏ இல்லாத ஃபார்மெட்டில் மட்டும் எஸ்எல் வந்து என்ன ஆகலை, ரீஅப்பியர் ஆகலை. மிஸ்ஸு சொல்கிற கான்செப்டை ஈஸியான கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா, ஒரு டிஎன்ஏவை ஒரு பர்டிகுலர் செல்லுலேருந்து எடுத்தோம்னா அது அடுத்த ஜென்ரேஷனை வந்து என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. ஸோ புரோட்டீன் இல்லைன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புரோட்டீன்றது ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ புரோட்டீனை ஒரு செல்லுலேருந்து நீக்கிட்டாலும் அந்த செல் திருப்பி அப்பியர் ஆகும். இப்போ இங்கேருந்து நம்ம புரோட்டீனை எடுத்துட்டாலும் திருப்பி எஸ்எல் வந்து என்ன ஆயிடுது, ரீஅப்பியர் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது, ஆர்என்ஏவை எடுத்துட்டாலும் அந்த செல் திருப்பி வந்து என்ன பண்ணிடும், ரீஅப்பியர் ஆயிரும். ஆனால் ஒரு செல்லுலேருந்து டிஎன்ஏவை எடுத்துட்டோம்னா அது அடுத்து என்ன செய்யாது, ரீஅப்பியர் ஆகாது. ஸோ இந்த ஆவரி அண்ட் இட்டால் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, புரோட்டீன்றது ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஒரு செல்லுலேருந்து புரோட்டீனை எடுத்தாலும் அந்த செல் திருப்பி உற்பத்தி ஆயிரும். ஆனால் ஒரு செல்லுலேருந்து டிஎன்ஏவை எடுத்தோம்னா அந்த செல் திருப்பி உற்பத்தி ஆகாது. அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. மிஸ் இதை திருப்பியும் உங்களுக்கு வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். To identify the nature of the transforming substance responsible for converting a non-virulent strain into a virulent strain. இந்த கான்செப்டை ஈஸியான கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி மிஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஆவரி அண்ட் இட்டால் வந்து என்னது கிரிப்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, டு ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ். என்ன நேச்சர் அவங்க ஐடென்டிஃபை பண்ண விரும்புனாங்க, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகுது, டிஎன்ஏவா, புரோட்டீனா, ஆர்என்ஏவா, எது டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகுது, எது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் எ நான் விருலன்ட் ஸ்ட்ரெயின் இன்டு எ விருலன்ட் ஸ்ட்ரெயின். தட் மீன்ஸ் வாட், நான் விருலன்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன மீன்ஸ் அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர் செல் இருக்குது, இந்த இடத்துல எஸ் செல் இருக்குது. இந்த ஆர் செல்லை இதில் ஆட் பண்ணிடுறோம்ல, இது வந்து நான் விருலண்ட், எஸ்ன்றது விருலண்ட். மிஸ் அப்படின்னா என்ன மிஸ் மீனிங் அப்படின்னா, எஸ் செல்லுன்றது பேத்தோஜெனிக்னா விருலண்ட், டிசீஸ் காசிங் நேச்சர் இருக்கக்கூடிய எஸ் செல்லு. ஆர் செல்லு அப்படின்றது நான் விருலண்ட், நான் பேத்தோஜெனிக். இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ஹீட் கில் பண்ண இந்த எஸ்எல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீனை எடுத்துட்டு அதோட நம்ம ஆர் செல்லை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர் செல்லுன்றது நான் விருலண்ட்டு, சரிங்களா? இந்த நான் விருலண்ட் ஃபார்மெட்டை என்னது, இந்த இடத்துல ஏற்கனவே இதில் வந்து என்ன இருக்கும், புரோட்டீனை மட்டும்தானே நீக்கியிருக்கோம். அப்போ இதில் வந்து என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த எஸ்எல்லோட நேச்சர் நான் விருலண்ட் ஃபார்மெட்டான ஆர் செல்லை என்னவா மாற்றிடுது, விருலண்ட் கேரக்டராக வந்து என்ன பண்ணிடும், மாற்றி விட்டுரும். அப்போ என்ன அர்த்தம், அந்த எஸ் செல்லில் இருக்கக்கூடிய அந்த பேத்தோஜெனிக் நேச்சரை அதனோட டிஎன்ஏ மூலமாக அது வந்து என்ன பண்ணிடுது, டிரான்ஸ்மிட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வருது அப்படின்றதுக்கான இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ப்ரூவ் பண்ண அவங்க விரும்புனாங்க, கன்வெர்ட்டிங் எ நான் விருலண்ட்னா இங்கே என்ன, ஆர் செல் ஸ்ட்ரெயின் இன்டு எ விருலண்ட் ஸ்ட்ரெயின். சரியா? பேத்தோஜெனிக் நேச்சர் அற்ற அந்த ஆர் செல்லை என்னது, பேத்தோஜெனிக் நேச்சர் உடைய எஸ் செல்லாக வந்து என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஆர் செல்லுன்னும் போது அது வந்து பேத்தோஜெனிக் நேச்சர் கிடையாது. இப்போ ஏற்கனவே நம்ம எஸ் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மட்டையும் நீக்கிட்டு அந்த செல்லில் இருக்கக்கூடிய சர்டைன் ஃபார்மட்டை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணிடுது, ரஃப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆர் செல்லை திருப்பி எஸ் செல்லோட நேச்சராக வந்து என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. Then RNA and proteins isolated from the heat-killed S strain when added to R strain changed their surface character from rough to smooth. நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். they observed that, யார் அப்சர்வ் பண்ணால், ஆவரி இட்டால்ஸ், நிறைய சயின்டிஸ்ட்டு, the DNA, RNA and proteins isolated from the heat killed S strain. மீனிங் புரியும். DNA, RNA, புரோட்டீன், எது இந்த இருக்குது புரோட்டீனு, இந்த இருக்குது RNA, இந்த இருக்குது DNA. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐசோலேட்டட் பண்ணி எஸ் ஸ்ட்ரெயினில், ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் when added to the R strain. அப்போ இந்த எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து இந்த குறிப்பிட்ட 3 பகுதிகளை நீக்கிட்டு
நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், ஆர் ஸ்ட்ரெயினில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? when added to the R strain changed their surface character from rough to smooth. ஆர்னா ரஃப், எஸ்னா ஸ்மூத்து. ஆர்னா நான் விருலண்ட், எஸ்னா என்னது விருலன். இது பேத்தோஜெனிக், இது நான் பேத்தோஜெனிக். ஸோ இதெல்லாம் என்னது எடுத்துட்டு அதை ஆர் ஸ்ட்ரெயினில் ஆட் பண்ண பிறகும் தர் சர்ஃபேசஸ் கேரக்டர் ஃப்ரம் ரஃப் டு ஸ்மூத் இதனுடைய ஒரிஜினல் கேரக்டரை மாற்றி அதனுடைய கேரக்டரை இதுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ மேட் தம் பேத்தோஜெனிக். அதை வந்து பேத்தோஜெனிக் ஃபார்மட்டாவும் வந்து என்ன பண்ணிடுச்சு, கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ பட் வென் த எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் ட்ரீட்டட் வித், நல்லா கவனிங்க, ஈஸியான கான்செப்ட் தான். பட் வென் த எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் ட்ரீட்டட் வித் டிஎன்ஏஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி வாஸ் லாஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், டிஎன்ஏஸை மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம்னா நோ டிஎன்ஏனா இங்கேருந்து இந்த எஸ்எஸ்எல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யாது, இருக்காது. புரியுதா மீனிங்? அப்போ என்ன சொல்கிறாங்க, பட் வென் த எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் ட்ரீட்டட் வித் டிஎன்ஏஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் எபிலிட்டி வாஸ் லாஸ்ட். RNAs and protease did not affect the transformation. அப்படின்னா என்ன மீனிங், டிஎன்ஏஸை ஆட் பண்ணினோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல் நடக்காது. ஆனால் ஆர்என்ஏஸையும் புரோட்டீனேஸையும் ஆட் பண்ணால் எந்த பாதிப்பும் இல்லாமல் திருப்பி எஸ்எல்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்பியர் ஆகுது. இதிலிருந்து புரோட்டீன் வந்து ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணலை. அதை நீக்கிட்டாலும் அந்த பழைய செல் அதனோட கேரக்டர்லேயே அப்பியர் ஆகுது அப்படின்னும். சப்போஸ் டிஎன்ஏவை நீக்கியிருந்தோம்னா அந்த பழைய கேரக்டர் எதுவுமே அப்பியர் ஆகலை. ஸோ டிஎன்ஏ தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹெரிடிட்டரி கேரக்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றத ஆவரிட்டால் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்கோம், தென் டிட் நாட் அஃபெக்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். டைஜஷன் வித் டிஎன்ஏஸ் இன்ஹிபிட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்ஏஸ் வந்து டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணிடுறதுனால அந்த லாஸ்ட் பீக்கரில் மட்டும் என்னாச்சு, எஸ்எல் திருப்பி ரீஅப்பியர் ஆகலை. சஜஸ்டிங் தட் த டிஎன்ஏ காஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை காஸ் பண்ணுது அப்படின்றது தெரியுது. தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சஜஸ்டட் தட் டிஎன்ஏ அண்ட் நாட் புரோட்டீன் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு புரோட்டீன் டிரான்ஸ்மிட் பண்ணலை அப்படின்றதும் புரியுது. ஓகேங்களா? தென் the phenomena by which DNA isolated from one type of cell or strain when introduced into the another type S strain. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஃபினாமினா பிரகாரம் ஆர்என்ஏ ஸ்ட்ரெயின்லேருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு அதையே என்ன பண்ணுறோம், எஸ்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அடுத்து ஆர் ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகும், திருப்பி ரீஅப்பியர் ஆகும். மொதல் வேறு மாதிரி பண்ணோம், இப்போ அடுத்து the phenomena by which DNA isolated from one type of cell or strain, ஆர் ஸ்ட்ரெயினில் இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டு when introduced into the another type S strain, S strainல introduce பண்ணோம்னா is able to retain some of the properties of the R strain. R strainல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து S strainக்குள்ளே விட்டால் என்னாகும், லேட்டரில் S strainல R strainோட கேரக்டர்ஸ் வந்து என்னாகும், some of the properties வந்து என்ன ஆயிருக்கும், டிரான்ஸ்மிட்டட் ஆயிருக்கும். இதைத்தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு எஸ் செல்லை எடுத்துக்கிறோம், அதில் லிப்பிடு, சுகரு, புரோட்டீன், ஆர்என்ஏ, டிஎன்ஏ இந்த 5 சப்ஸ்டன்ஸையும் நீக்கிறோம். இதில் புரோட்டீனியேஸ், ஆர்என்ஏஸ் இதெல்லாம் நீக்கினோம்னா அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை கில் பண்ணிடும். டிஎன்ஏவை ஆட் பண்ணோம்னா டிஎன்ஏஸை அது கம்ப்ளீட்டாக டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணிடும், டைஜஸ்ட் பண்ணிடும். மிச்சதில் எல்லாம் எஸ்எல்ஸ் வந்து என்ன ஆயிரும், ரீஅப்பியர் ஆயிரும். இந்த டிஎன்ஏஸ் டைஜஸ்ட் ஆனதில் மட்டும் என்னாகாது, எஸ்எல்ஸ் ரீஅப்பியர் ஆகாது. ஸோ ஒரு செல்லில் வந்து டிஎன்ஏ இல்லை அப்படின்னா அதனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது, கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது அப்படின்றத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். மெனி பயாலஜிஸ்ட் டெபாசிட்ஸ் த earlier experiment of Griff, Avery and others still believe that protein, not DNA, was the hereditary material in a cell. நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்னதான் கிரிஃப்த், ஆவரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருந்தாலும் புரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னோ டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. தென் as eukaryotic chromosomes consists of roughly equal amount of protein and DNA. வெல் டெவலப் ஆன யூகேரியாட்டிக் ஸ்பீசிஸில் ஈக்குவல் அமௌண்ட்டாக ஒரு குரோமோசோமில் புரோட்டீனும் இருக்குது,
டிஎன்ஏயும் இருக்குது. இட் வாஸ் செட் தட் ஒன்லி a protein had sufficient chemical diversity and complexity to encode the information required for the genetic material. புரோட்டீனு தான் நிறைய கெமிக்கல் ஃபார்மட் இருக்குது, நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1952, however, the results of the Hershey-Chase experiment finally provide convincing evidence. கடைசியில் 1952ல் Hershey-Chase அப்படின்னு 2 சயின்டிஸ்டோட எக்ஸ்பிரிமெண்ட் தான் டிஎன்ஏ தான் ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது, அதுதான் ஒரிஜினலான ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அதை வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. தென் பாருங்கள் தட் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த Hershey-Chase எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ரெட் கலரில் தான் இருக்கும், இந்த சைடும் ரெட் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை. மிஸ் உங்களுக்கு கிளியர் ஆகணுன்றதுக்காக இந்த பக்கம் ரெட்டும் இந்த பக்கம் க்ரீனும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்டை நான் பிக்சர் வச்சு சொல்கிறேன், அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா கிளியர் ஆகும். பாருங்கள், இப்போ நத்திங் பட் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில், சல்ஃபர் லேபிள்டு புரோட்டீன் கேப்சூல் ரெட் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஏம் என்ன, டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இல்லை புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் இதனுடைய ஏம். இப்போ பேசிக்காக புரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சல்ஃபர் நேச்சர் அதிகமாக இருக்கும், சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் டிஎன்ஏல வந்து என்ன இருக்காது, சல்ஃபர் இருக்காது. ஓகேங்களா? இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சல்ஃபர் இருக்காது, பாஸ்பரஸ் வந்து என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். திரும்பி மிஸ் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. இந்த சைடு புரோட்டீன், இந்த சைடு வந்து என்னது, டிஎன்ஏ. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய புரோட்டீனை வெளியில் வந்து ரெட் கலர் கோட்டிங்கில் பாக்டீரியோஃபேஜில் கொடுத்துருக்காங்க. புரோட்டீன்னா அதில் சல்ஃபர் நேச்சர் அதிகமாக இருக்கும், டிஎன்ஏ அப்படின்னா அதனோட பாஸ்பரஸ் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ Hershey-Chase என்ன பண்ண விரும்பியிருக்காங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸில் சல்ஃபரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி பாஸ்பரஸையும் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் ஸ்டில் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், தட்ஸ் ஆல். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஈகோலை பாக்டீரியா, இது வந்து நல்ல எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பின்னாடி புரியும் பாருங்கள். இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த எச்செஷியா கோலை அப்படின்ற கோலையை இந்த T2 பாக்டீரியோஃபேஜஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவங்களா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப்பை சல்ஃபர் 35ஐயும் பாஸ்பரஸ் 32ஐயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது சல்ஃபர் 35, இது பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32னா அதில் டிஎன்ஏ இருக்கும், சல்ஃபர் 35 அப்படின்னா அதில் புரோட்டீன் இருக்கும். அவங்களா அந்த ரேடியோ சல்ஃபர் இருக்கும், இதை வந்து இது புரோட்டீன் நேச்சர், இது டிஎன்ஏ நேச்சர். நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு ஈகோலை பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தை எடுத்துக்கிட்டு இந்த சல்ஃபர் கண்டெய்னிங் பாக்டீரியோஃபேஜை இந்த மீடியத்துலையும், இந்த பாஸ்பரஸ் கண்டெய்னிங் ஃபார்மட்டை இந்த ஈகோலை பாக்டீரியா இருக்கக்கூடிய மீடியத்துலையும் இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் என்னாச்சு அப்படின்னா, இந்த புரோட்டீன் அப்படின்றது என்ன, அதனுடைய அவுட்டர் ஃபார்மட்டை தான் என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியாவை இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணும்போது இது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி சர்டைன் மெட்டீரியலை இந்த பாக்டீரியாக்குள்ளே வந்து என்ன பண்ணிடும், டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், இந்த அட்டாக் பண்ணக்கூடிய பாக்டீரியோஃபேஜ் T2 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற வைரஸ் சர்டைன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை இந்த பாக்டீரியாவுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு அந்த இம்பார்ட்டண்டான மெட்டீரியலை மட்டும் என்ன பண்ணுது, இந்த பாக்டீரியாவுக்குள்ளே டிரான்ஸ்மிட்டட் பண்ணிடுது. இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். இங்கேருந்து ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது, இங்கேருந்து ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. இந்த ரெட் கலர் எதை இண்டிகேட் பண்ணுது, சல்ஃபர். இந்த க்ரீன் கலர் எதை இண்டிகேட் பண்ணுது, பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ன்றது டிஎன்ஏவை குறிக்குது, சல்ஃபர் அப்படின்றது புரோட்டீனை குறிக்குது. ஓகேங்களா? எஸ்.
இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் பிக்சரில் அப்போ இந்த T2 பாக்டீரியோஃபேஜ் இந்த ஈக்கோலை பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ இங்கேருந்து சர்டைன் மேட்டர் இந்த ஈக்கோலைக்குள்ளே வந்துடுது, இங்கேருந்து இது வந்துடுது. ஸோ இந்த பாக்டீரியா இந்த வைரஸ்னால் இன்ஃபெக்டட் ஆயிடுது. அடுத்த ஷார்ட் டியூரேஷனில் அந்த பாக்டீரியா லைசிஸ் ஆகி சிதைந்து அதுக்குள்ளேருந்து ஸோ மெனி பாக்டீரியோஃபேஜஸாக அது வந்து என்ன பண்ணுது, வெளித்தள்ளுது. புரியுதா கான்செப்ட்டு? இந்த பாக்டீரியாவோட இந்த T2 வந்து அடுகராகி சர்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியலை டெபாசிட் பண்ணிடுது. லேட்டர் இந்த பாக்டீரியா லைசிஸ் சிதைவடைந்து அதுலேருந்து நிறைய சோமெனி யங் ப்ரோஜெனிஸை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. ஓகேங்களா? இந்த ப்ரோஜெனிஸ் எல்லாமே ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் நோ சல்ஃபர் இன் த செல். இந்த பக்கம் சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடேப்பில் இதை சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ரோஜெனியை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பு S35 ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது எதுவுமே சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ப்ரோஜெனியில் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து என்னது பாஸ்பரஸ் லேபிள் டிஎன்ஏ. இது என்ன பண்ணியிருக்கு, சென்டரில் தானே டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த பாக்டீரியாவோட ஆட் பண்ணியிருக்கு. அது லைசிஸ் பண்ணி ப்ரோஜெனி வெளியில் வரும்போது, நிறைய ப்ரோஜெனி வரும்போது அடுத்து அதை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலில் பார்க்கும்போது ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் பாஸ்பரஸ் இன் செல்ஸை ஃபைனல் அந்த ப்ரோஜெனியை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலில் இருக்கக்கூடிய அதே பாஸ்பரஸ் எண்டிங் ப்ராசஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஹெர்சியும் சேசியும் என்ன சொல்ல வராங்கன்னா, சல்ஃபரில் வந்து புரோட்டீனில் அதிகமாக இருக்குது. இந்த புரோட்டீன் ஆனது அந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வரவே இல்லை. இந்த டிஎன்ஏவில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. இது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, தாண்டி வந்திருக்கு. ஸோ டிஎன்ஏக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, புரோட்டீனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக 1952 புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், Hershey and Chase experiment on T2 bacteriophage. Alfred Hershey and Martha Chase in 1952 conducted experiments on bacteriophages then that infect the bacteria. Already you know the meaning of bacteriophages. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம பாக்டீரியோஃபேஜஸ்ன்னு சொல்கிறோம். அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவாக தான் இருக்கணும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸ்க்கு ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் நேச்சர். ஓகே, தென் ஃபேஜஸ் T2 இஸ் அ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா. உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். T2 அப்படின்ற இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணுது, பாக்டீரியம் எந்த பாக்டீரியாவை, ஈக்கோலை அப்படின்ற பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. when the phages are added to bacteria. Phages are added to bacteria அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் pages, இதுதான் bacteria. இந்த phages are added to the bacteria. then பாருங்க, added to the bacteria they adsorb to the outer surfaces. என்ன பண்ணோம், இந்த T2 bacteriophages அந்த பாக்டீரியாவோட outer surfaceல ஒட்டிக்கிறோம். some material enter the bacteria and then later each bacterium lyses. அதாவது T2 bacteriophagesலேருந்து சில மெட்டீரியல் பாக்டீரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பாக்டீரியா லைசஸ்னா என்ன பண்ணிடும், சிதைய ஆரம்பிச்சிடும். டு ரிலீஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிபேசஸ். மிஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன சொல்லியிருந்தேன், இதில் ஒட்டிக்கிறோம். ஈக்கோலைக்கு இதிலிருந்து சர்டைன் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணோம், அனுப்பும். அதுக்கப்புறம் லேட்டர் பாக்டீரியா சிதைஞ்சு நிறைய ப்ரோஜெனிஸை வந்து என்ன பண்ணிடும், கொடுக்க ஆரம்பிது. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் பாருங்கள், லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜெனிபேசஸ். Hershey and Chase wanted to observe whether it was a DNA or protein. அவங்க என்ன நினச்சாங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது டிஎன்ஏவா இல்லை புரோட்டீனா அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. ஓகேங்களா? அடுத்து then that entered the bacteria. then all nucleic acid contain phosphorus. Concept easy, நல்லா கவனிங்க. all nucleic acid contain phosphorus. that means what, nucleic acidனா என்ன, DNA, deoxyribonucleic acid. எல்லாம் அந்த க்ரீன் கலர் பிக்சரில் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் அ பாஸ்பரஸ் P32 ரேடியோ ஆக்டிவ் ஃபார்மட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, all nucleic acid contain phosphorus and contain sulfur. Hershey Chase, நல்லா இந்த கான்செப்ட் நல்லா கவனிங்க. Hershey and Chase wanted to observe whether it was a DNA or protein that entered the bacteria. Okay, all nucleic acids contain phosphorus and contain sulfur. Hershey and Chase designed an experiment using radioactive isotopes of sulfur S35 and phosphorus P32 to keep separate track of the viral protein and nucleic acid during infection process. அதாவது that means ஒன்றும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட். என்ன மீன்ஸ், ஆல் நியூக்ளிக் ஆசிட்னா பேசிக்காக நியூக்ளிக் ஆசிடில் பாஸ்பரஸ் தான் அதிகமான அளவு இருக்கும், புரோட்டீனில் சல்ஃபர் தான் வந்து என்ன பண்ணும், அதிகமான அளவு இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
the pages were allowed to infect the bacteria. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 2 செப்பரேட் ட்ராக்கில், ஒரு ட்ராக்கில் சல்ஃபரை எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு ட்ராக்கில் பாஸ்பரஸை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? the pages were allowed to infect. அப்போ என்ன பண்ணாங்க, 2 ட்ராக்கில் தனித்தனியாக வச்சுட்டு இந்த ஃபேஜஸை வந்து என்ன பண்ணாங்க, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண கல்ச்சர் மீடியாவில் அலோவ் பண்ணாங்க. which containing the radioactive isotope S35 or P32. the bacteriophages that grow in the presence of S35 had labeled protein and bacteriophages grown in the presence of P32 had labeled the DNA. கான்செப்ட்ன்றது ஒன்று தான். க்ரீன் கலரில் இருக்கிறது பாஸ்பரஸு, P32 DNA லேபிள் ஆகிருக்கு. இந்த பக்கம் சல்ஃபரு S35 அது புரோட்டீனால் லேபிள் ஆகிருக்கு. இதை பாக்டீரியாவுக்குள்ளே அந்த பேஜஸை வந்து என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி பண்ணுங்க. நீங்கள் கான்செப்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் மிஸ் அப்படின்னா, ஈக்கோலை பாக்டீரியான்ற மீடியம் இருக்குது, அதில் பாக்டீரியோஃபேஜை, அந்த பாக்டீரியோஃபேஜஸை வந்து நம்ம வந்து சல்ஃபர்னாலேயோ இல்லை பாஸ்பரஸ்னாலேயோ ரேடியோ ஆக்டிவ் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை அந்த ஈக்கோலை இருக்கக்கூடிய மீடியத்தோடு ஆட் பண்ணிக்கிற முடியாது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the differential labeling thus enabled them to identify DNA and proteins of the pages. இந்த மாதிரி நம்ம க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் கொடுத்து அந்த சல்ஃபர் என்ன கொடுத்துருக்கோம், 35 அண்ட் பாஸ்பரஸ் 32 அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம்ல, அது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டுக்காக ஹெர்சி அண்ட் சேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை லேபிளிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு புரியணும்ல, சல்ஃபர் வந்து டிரான்ஸ்மிட்டட் ஆகலைன்ற போது புரோட்டீனில் தான் அதிகமான அளவு சல்ஃபர் இருக்குது அப்படின்னும், அடுத்து என்னது பாஸ்பரஸ் வந்து டிரான்ஸ்மிட்டட் ஆகுதுன்னா டிஎன்ஏல பாஸ்பரஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. சல்ஃபர் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் பார்ட் வந்து என்ன ஆகலை, டிரான்ஸ்மிட் ஆகலை. அதை நம்ம வந்து கலரிங் மூலமாக என்ன பண்ணிக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஹெர்சி அண்ட் சேஸ் மிக்சடு த லேபிள் பேஜஸ் வித் அனேபிள் ஈகோலை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெர்சி சேஸும் என்ன பண்ணாங்க, லேபிள்டு பேஜஸ்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ரெட் கலர் அவுட்டர் கோட்டிங் இருக்குல்ல, அது வந்து என்னது S35 லேபிள்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இது வந்து என்னது P32 லேபிள்டு. இப்போ ஈகோலைன்ற மீடியம் தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க, வித் அனேபிள் ஈகோலை அண்ட் அலோடு பாக்டீரியோஃபேஜஸ் டு அட்டாக் அண்ட் இன்ஜெக்ட்ஸ் their genetic material. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஈகோலை வந்து ஒரு மீடியத்தில் இருக்குது. இங்கே வந்து பாக்டீரியோஃபேஜில் எஸ்னால் லேபிள் பண்ணது ஒன்று இருக்குது, Pனால் லேபிள் பண்ணது ஒன்று இருக்குது. இந்த 2 பாக்டீரியோஃபேஜஸையும் அந்த மீடியத்தில் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். தென் soon after infection, the bacterial cells were gently agitated in a blender to loosen the adhering phases particle. That is the same phenomena before lysis of bacteria. இந்த பாக்டீரியோஃபேஜஸ் வந்து சர்டைன் மெட்டீரியலை உள்ள டிரான்ஸ்மிட்டட் பண்ணோனையும் பாக்டீரியா வந்து என்ன ஆயிரும், லைசிஸ் ஆயிரும். ஓகேங்களா? சிதஞ்சு அது வந்து என்ன பண்ணிடும், ப்ரோஜெனியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் சொல்கிறாங்க. இட் வாஸ் அப்சர்வ்ட் that only P32 was found associated with the bacterial cell and S35 was in the surrounding medium. P32 மட்டும்தான் பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே இருக்குது. இந்த S35ன்றது பாக்டீரியாவுக்குள்ளே இல்லை, அதனுடைய சரௌண்டிங் சர்ஃபேஸஸில் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Then when phages progeny was studied for radioactivity, it was found that it carried only P32 and not S35. These results clearly indicate that only DNA and not protein coat entered the bacterial cell. எக்ஸலண்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க, ஒன்லி டிஎன்ஏ மட்டும்தான் பாக்டீரியல் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும், புரோட்டீன் கோட்டுனால என்ன செய்ய முடியாது, உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. Hersey and Chase thus conclusively proved that it was DNA, not protein, which carry the hereditary information from virus to bacteria. ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போனது டிஎன்ஏ தான், புரோட்டீன் இல்லை அப்படின்னு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சாப்டரில் ஜீன்னா என்ன, இட்ஸ் அ ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும், இதை கிரிக்கர் ஜோகன் மென்டல் வந்து ஃபேக்டர்னு சொன்னார். அடுத்து ஜொகான்சன் தான் அதுக்கு ஜீன்ற கான்செப்ட் கொண்டு வந்தார். அடுத்து சுட்டனோட கிளாசிக்கல் கான்செப்டை பற்றியும் ஜீனோட நேச்சர் பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆவரி இட்டாலோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் எசிஸ்டைன் அண்ட் ஆர்ஸ்டைன் பார்த்தோம்.
சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் வந்து டிஎன்ஏஸ் ஆட் பண்ணி டிஎன்ஏவை எடுத்துட்டோம்னா அந்த செல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. புரோட்டீனோ ஆர்என்ஏவோ வேறு எதுவுமே வந்து என்ன பண்ணல, டிரான்ஸ்மிட் பண்ணலை அப்படின்றத டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஆவரி இட்டால் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து ஹெர்சி சேஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க வித் ஹெல்ப் ஆஃப் த பாக்டீரியோஃபேஜஸ் மூலமாக. இதில் பாக்டீரியோஃபேஜஸை சல்ஃபர்னாலையும் பாஸ்பரஸ்னாலையும் ரேடியோ ஆக்டிவ் பண்ணி அதை ஈக்கோலை பாக்டீரியாவை அட்டாக் பண்ண செய்யும்போது அதிலிருந்து சர்டின் மெட்டீரியல் போகுது. இதில் வந்து பாஸ்பரஸ் மட்டும்தான் பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகுது, சல்ஃபர்னால் போக முடியல. ஸோ சல்ஃபர்ன்றது புரோட்டீனு, பாஸ்பரஸ்ன்றது வந்து என்னது, டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒன் ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது அப்படின்றத 1952 ஹெர்சி அண்ட் சேஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.